கரலாம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியர் லாவிய ஆத்மா சரீரத்திற்கு புது வேதனை கற்றுக் கொடுப்பார். ஆமென். நம்ம வாசல்களை குறித்து நம்ம தியானிக்க போறோம். இந்த 21 நாளும் நாம் வாசித்த வேத பகுதியில 16ஆம் வசனத்துல நாம் வாசிக்கிறோம். யாக்கோப்பு நித்திரை தெளிந்து விழித்த பொழுது, மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், இதை நான் அறியாதிருந்தேன் என்றான். அவன் பயந்து, அந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமாய் இருக்கிறது, இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறல்ல என்று சொல்லி, இது வானத்தில் வாசல் என்றான். யாக்கோப்பு அந்த இடத்துல அந்த தேவன் மேலே, அதாவது நாம் வேதத்துல வாசிக்கும் பொழுது கர்த்தர் அங்கு அவர் படுத்து நித்திரை செய்கிற அந்த இடத்துல அவருக்கு ஒரு சொப்பனம் வருகிறது. நாம் வசனம் 11 நாம் வாசித்த போதை நாம் பார்க்கிறோம். அங்கு ஒரு சொப்பனம் அவருக்கு ஏற்படுகிறது. அங்கே ஒரு சொப்பனத்தை அவர் காண்கிறான். ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது, அதன் நுனி வானத்தை எட்டி இருந்தது. ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது, அதனுடைய நுனி வானத்தை எட்டி இருந்தது. அதிலே தேவதூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருந்தார்கள். நல்லா கவனிக்கிறீங்க வசனத்தை. தேவதூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்கள் இல்லை, ஏறுகிறவர்கள். முதல்ல இங்க ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருந்தார்கள் என்று நாம் வேதத்துல இங்க வாசிக்கிறோம். அங்கு ஒரு ஏணி வைக்கப்பட்டிருந்தது. அந்த ஏணி வைக்கப்பட்டிருந்த அந்த ஏணிக்கு மேலாக கர்த்தர் நின்று கொண்டிருந்தார் என்று இவர் சொல்றார். யாக்கோப்புக்கு அந்த அந்த சொப்பனத்துல கர்த்தர் தம்மை வெளிப்படுத்துகிறார். மிக முக்கியமான காரியத்தை கர்த்தர் இன்றைக்கு கூட பேசி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு நாம பார்க்க போற முதல் கேட் என்ன கேட்? நம்ம வாசன வேதத்துல இது வானத்தின் வாசல் என்று பார்த்தோம் இல்லையா? கேட் ஆஃப் ஹெவன் என்று யாக்கோப்பு அதற்கு பெயர் வைக்கிறார். அவர் பார்த்த அந்த இடத்திற்கு வானத்தின் வாசல் என்று சொல்வது அது ஸ்பிரிச்சுவல் கேட்டாய் அது மாறி விடுகிறது. நமக்கு கர்த்தர் இன்றைக்கு கொடுக்க போற இந்த வசனத்தின் அடிப்படை நாம் பார்க்கிற முதல் கேட் எது என்று நீங்க பார்த்தீங்கன்னா, த கேட் ஆஃப் ப்ரோக்ரஸிவ். இன்றைக்கு முதல் கேட் நாம் பார்க்கிறோம், த கேட் ஆஃப் ப்ரோக்ரஸிவ், அதாவது முன்னேற்றத்தின் வாசல். இன்றைய காலை வேளையில கர்த்தர் நமக்கு இந்த முதல் நாளை கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை, அந்த முதல் கேட் நாம் பார்க்கிற காரியம் இங்க முன்னேற்றத்தின் வாசல். இதுல என்ன முன்னேற்றத்தின் வாசல் என்று ஏன் நாம் இதை தியானிக்கிறோம் என்று சொல்லும் பொழுது, கர்த்தர் இங்க யாக்கோப்போடு கர்த்தர் தரிசனத்துல பேசுறாரு. அப்போ யாக்கோப்பு அறியாத ஒரு காரியத்தை கர்த்தர் யாக்கோப்புக்கு பேசுறாரு. அங்க பார்க்கும்போது ஒரு முன்னேற்றத்தின் ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் யாக்கோப்புக்கு கொடுக்கிறார். அப்பொழுது யாக்கோப்புக்கு திருமணம் ஆகவில்லை. அப்படிப்பட்ட அந்த நேரத்துல கர்த்தர் யாக்கோப்பை குறித்து ஒரு காரியத்தை சொல்கிறார். என்ன சொல்கிறார்? நீ படுத்திருக்கிற பூமியை உன் சந்ததிக்கு கொடுப்பேன். நல்லா கவனிக்கணும். சந்ததியே இல்லாத, அதாவது ஃபியூச்சர், அடுத்து வாழ்க்கையிலே கர்த்தர் யாக்கோப்பை கொண்டு போகிற அந்த காரியத்தை, த ப்ராக்ரஸிவ் முன்னேற்றத்தை குறித்து கர்த்தர் அங்க யாக்கோப்போடு பேசுகிறார். எந்த முன்னேற்றம் இல்லாமல் அங்கு யாருமே இல்லாத ஒரு இடத்துல அந்த ஸ்தலத்துல அவர் படுத்து நித்திரை செய்து கொண்டிருக்கிறார். வாழ்க்கையில எந்த முன்னேற்றமும் இல்லை. அடுத்து என்ன நடக்கும் என்று தெரியல. நான் யோசித்த அநேக காரியங்கள் எல்லாம் எனக்கு தோல்வியை கொண்டு வந்து கொடுக்கிறது. இங்க யாக்கோப்பு தன்னுடைய தகப்பன் தன்னை ஆசீர்வதித்த உடனே பெரிய ஒரு ஆசீர்வாதம் நான் சென்று விடுவேன் என்று நினைத்த யாக்கோப்பு குடும்பத்தையும் தன்னுடைய பெற்றோரையும் விட்டு அவர் ஓடி வருகிறார். அந்த இடத்துல தன்னுடைய சகோதரன் ஏசாவுக்காக பயந்து கொண்டு அப்படி ஓடி வந்த அவர் தன்னுடைய மாமனுடைய வீட்டுக்கு அவர் போய் கொண்டிருக்கிற பொழுது அங்க அவர் ஒரு இடத்துல ஒரு ராத்திரியிலே சூரியன் அஸ்தமான பொழுது ஒரு ராத்திரியிலே அவர் அவ்விடத்தில் ஒரு கல்லை ஒன்றை எடுத்து தன் தலைக்கு வைத்துக் கொண்டு அவர் படுத்து கொண்டிருக்கிறார். சூரியன் அஸ்தமான பொழுது, அப்படிதான் அவருடைய வாழ்க்கை ஆரம்பிக்கிறது. சூரியன் அஸ்தமான பொழுது அப்படின்னு என்ன? இருள் சூழ்ந்த பிறகு, வாழ்க்கையில இருள் வந்த பிறகு, சூரியன் அஸ்தமானம், இருள் வந்த பிறகு, இப்ப இருக்கிற மாதிரி லைட்லாம் கிடையாது. பயங்கர இருளா இருக்கும் அந்த இடத்துல. ஒரு இடத்துல படுத்துட்டு இருக்கிறார். எந்த மிருகம் வரும் தெரியாது, யார் வருவாங்க, எது நடக்கும் என்றது ஒரு இருள் சூழ்ந்த ஒரு வாழ்க்கையில யாக்கோப்பு அங்கு படுத்து கொண்டு இருக்கிறார். அவருடைய வாழ்க்கையில இருள் சூழ்ந்து இருக்கிறது. அவருடைய வாழ்க்கை அடுத்து என்ன நடக்கும் என்று தெரியாதபடிக்கு அவர் சோர்ந்து போய் அந்த இடத்துல அவர் படுத்து கொண்டு இருக்கிறாரு. அவர் போய் சேர்கிற இடம் எப்படிப்பட்ட இடம் என்று அவருக்கு தெரியும். ஏனென்றால் எந்தவித கம்யூனிகேஷன் அவங்களுக்கு கிடையாது, எந்த விதமான தொடர்பும் அவங்களுக்கு இல்லை. அவங்க எப்படி இருப்பாங்க என்றும் அவருக்கு தெரியாது.
அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அவர் பிரயாணம் பண்ணி செய்து கொண்டிருக்கும் பொழுது சூரியன் அஸ்தமித்தபடியினாலே அங்கே தங்கினான். அவ்விடத்தில் அவர் தங்குகிறாரு. கர்த்தர் அவருக்கு சொப்பனத்தில் அவர் பேசுகிறாரு. முதல் காரியம், அவர் பேசுகிற முதல் வார்த்தை என்ன பேசும் பொழுது, கர்த்தர் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனமாகிய கர்த்தர் நீ படுத்திருக்கிற இந்த பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் கொடுப்பேன் என்று கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஒரு பெக்குலியரான ஒரு வார்த்தை இது. அதாவது மனதுக்கு பொதுவாக ஜென்ரலா ரியாலிட்டியாய் பார்க்கும் பொழுது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு காரியம். ஏதோ ஒரு இடத்துல படுத்திருக்கிறார், அவருக்கு தெரியாது அந்த இடத்துக்கு, அந்த இடம் என்ன இடம் என்று தெரியாது. ஆனால் அந்த இடத்த அவர் படுத்திருக்கிறாரு. அது அவருக்கு சொந்தமான ஒரு இடம் கிடையாது. அவருக்கு அவருடைய அந்த அந்த இடத்தை வாங்குகிற அளவுக்கு அவரிடத்துல எந்தவித பணமும் கிடையாது, ஜனமும் கிடையாது, பக்க பலமும் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல அவர் தனிமையிலே படுத்திருக்கிற பொழுது எல்லாமே ஒன்றுமே இல்லாத ஒரு சூழ்நிலை, இனி என் வாழ்க்கை என்ன என்று கேள்விக்குறியோடு இருக்கிற அநேகருக்கு இந்த கர்த்தர் சொல்றாரு, நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன் என்று கர்த்தர் சொல்றார். உனக்கும் உன் சந்ததி அப்படின்னா, சந்ததி என்பது ஃபியூச்சருக்கு அடையாளமான ஒரு காரியம், வருங்காலத்தை குறிக்கிற ஒரு காரியம். பிள்ளைகள் வருங்காலத்திற்கு அடையாளமானவர்கள். ஃபியூச்சர், பிள்ளைகள் என்பது பொதுவாக சில்ட்ரன்ஸ் ஆர் சிம்பிள் ஆஃப் ஃபியூச்சர்ஸ், வருங்காலத்திற்கு அடையாளம். அப்போ உன்னுடைய ஃபியூச்சருக்கு ஒரு காரியத்தை உனக்கு கொடுக்க போற, உன்னுடைய ஃபியூச்சர்ல நீ பார்க்கும் பொழுது உன்னுடைய சந்ததி இருக்கும். உன் குழந்தைன்னு சொல்ல, ஒரு சந்ததினா என்ன அர்த்தம்? பெரிய ஒரு கூட்டம், சந்ததி, ஜெனரேஷன். உன்னுடைய சந்ததிக்கு நான் கொடுப்பேன் என்று சொல்றாரு. அது மாத்திரமல்ல, அந்த சந்ததி எப்படி இருக்குமோ கர்த்தர் சொல்றது பாருங்க. இதுதான் கேட் ஆஃப் ப்ராக்ரஸிங், அதாவது முன்னேற்றத்தினுடைய வாசல். கர்த்தர் அவருக்கு அங்க நிற்கிற அந்த இடத்துக்கு இவர் வைக்கிறாரு. வானத்தின் வாசல் என்று நம்ம பார்க்கிறோம். அந்த வானத்தின் வாசல் வழியாய் கர்த்தர் இவர்கிட்ட பேசுறாரு. அந்த வானத்தின் வாசல் என்பது, வானத்துல ஒரு வாசலை அவர் பார்க்கிறாரு. வாசல் அப்படின்னா என்ன என்று பார்க்கும்போது, கேட் அப்படின்னா என்ன என்று பார்க்கும் பொழுது, கேட் ஆர் பிளேஸ் ஆஃப் ஆக்சஸ் அண்ட் டிரான்சிஷன் ஆர் கண்ட்ரோல். ஒரு கேட் என்பது இட் இஸ் a பிளேஸ் ஆஃப் ஆக்சஸ் அல்லது பிளேஸ் ஆஃப் டிரான்சிஷன் அல்லது பிளேஸ் ஆஃப் கண்ட்ரோல். கேட் என்பது ஒரு அணுகுற, அது வாசல் என்று சொல்லும் பொழுது ஆவிக்குரிய சாம்ராஜ்யத்தினுடைய பொறுத்த வரையிலே நீங்கள் உள்ளே நுழைவதற்கும் நீங்கள் அங்கு அதை அணுகுவதற்கும் மற்றும் அந்த இடத்தை குறித்தான ஒரு மாற்றத்தை, ஒரு டிரான்சிஷனை, ஒரு மாற்றம் ஏற்படுகிற ஒரு காரியமாய் வாசல் இருக்கிறது. வாசல் என்பது, அதாவது வாசல்கள் ஒரு மனிதனுடைய தலைவிதியை அல்லது ஃபியூச்சரை மாற்றி அல்லது தீர்மானிக்கிறதா இருக்கிறது. வாசல் எதற்கு அடையாளமா இருக்கு? இப்ப நம்ம அந்த வாசல் வழியா உள்ள வரோம், எதற்கு அடையாளமா இருக்கிறது? நம்ம உள்ளே வருவதற்கு நம்மை அனுமதிப்பும், யார் உள்ளே இருக்க வேண்டும் என்பதையும் யார் வெளியே இருக்க வேண்டும் என்பதையும் அந்த வாசல் தீர்மானிக்கிறது. எவ்வளவு பேருக்கு புரியுதுன்னு தெரியல. வாசல் எதற்கு அடையாளம்? யார் உள்ளே இருக்க வேண்டும் என்பதையும் யார் வெளியே இருக்க வேண்டும் என்பதையும் அந்த வாசல் தீர்மானிக்கிறது. இங்க பார்க்கிறோம், இந்த வானத்தின் வாசல்ல அவர் சொல்றாரு இல்லையா, அங்க என்ன நடக்குது? தேவதூதர்கள் மேலே ஏறுகிறவர்கள், மேல் நோக்கி. இட் இஸ் a progressive, it is a gate of progressive, முன்னேற்றத்தை நாம் அங்க பார்க்கிறோம். முன்னோக்கி அவர்கள் மேலே பூமியில கீழே வரல. ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க? மேலே ஏறுகிறவர்களாயும் கீழே இறங்குகிறவர்களாயும். இந்த தேவதூதர்கள் எதுக்காக மேலே போவாங்கன்னு பார்க்கும் பொழுது, அவருடைய விசுவாசிகளுடைய ஜபங்களை அவர்கள் எடுத்து செல்வார்கள். பிரேயர்ஸ், இந்த ப்ராக்ரசிவ் கேட். அதன் இடத்துல பார்க்கும்போது இங்க முன்னோக்கி மேல் நோக்கி அவங்க செல்றாங்கன்னா, இவருடைய ஜபங்களை எடுத்து செல்வதும், அந்த ஜபத்திற்கு கர்த்தர் கொடுக்கிற பதிலை கொண்டு வந்து கொடுக்கிறதுமா இருக்கிறாங்க. ஜபம் எடுத்து செல்கிறாங்க, மேல் நோக்கி செல்கிறது. நாம் வேதத்துல வாசிக்கிறோம், அவங்க அந்த ஜப தூபம் போல என்று நாம பார்க்கிறோம், பாடல்களை கூட பார்க்கிறோம். வெளிப்படத்துல ஜப தூபங்களாய் அவங்க மேலே அனுப்புறாங்க. நம்ம வெளிப்படத்துல வாசிக்கிறோம். வெளிப்படத்துல 8ஆம் அதிகாரம்
ஐ திங்க் சாப்டர் 8:5 என்று நினைக்கிறேன். அதுல பார்க்குறோம், அங்க மேலே தேவதூதர்கள் தங்களுடைய பொற்கலசுல ஜபதூபங்களாய் ஒரு பலிபீடத்தை நேராக அதை அவங்க அனுப்புகிறது நாம் பார்க்கிறோம். ஆகவே ஒரு மனிதனுடைய தலைவிதியை அல்லது இந்த வருங்காலத்தை வாசல்கள் தீர்மானிக்கிறது அல்லது கட்டுப்படுத்துகிறது. இங்க யாக்கோபினுடைய ஃபியூச்சரை கட்டுப்படுத்துகிற ஒரு வாசல். யாக்கோப் அதற்கு வானத்தின் வாசல் என்று பெயர் வைக்கிறார். ஆக்சுவலா கர்த்தர் அங்கிறது என்ன சொல்றார்? ப்ராக்ரசிவ், முன்னேற்றத்தினுடைய வாசலாய் அங்க நாம பார்க்கிறோம். நீ உன்னோடு கர்த்தர் நீங்க சொல்றாரு, உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். கேட் ஆஃப் ப்ராக்ரசிவ், முன்னேற்றத்தினுடைய ஒரு வாசல் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, கர்த்தர் இன்னொன்னு சொல்றார், நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். இந்த காலையில கர்த்தர் உங்களுக்கு சொன்னதை செய்வளவும் கர்த்தர் உங்களை கைவிடுவதில்லை. அல்லேலூயா. கர்த்தர் அதுதான் நீங்க சொல்ற, இந்த முன்னேற்றத்தின் வாசலை நீ பார்க்கிற பொழுது அப்படின்னு அர்த்தம், முன்னேற்றத்தின் வாசலை கர்த்தர் எனக்காக வைத்திருக்கிறார் என்று நாம விசுவாசிக்கிற பொழுது அந்த வாசல் வழியாய் நாம கடந்து செல்வதற்கு கர்த்தர் இந்த வாக்குத்தத்தங்கள் தான் கொடுக்கிறாரு. இது நாம அதற்குள்ளாக கடந்து செல்வதற்கான அடையாளமாய் இந்த வசனங்கள் எல்லாம் இருக்கிறது. அவர் சொல்றார், நான் உன்னோடு கூட இருப்பேன். முதல் காரியம் கர்த்தர் சொல்கிறார். இதை வெறும் ஆசீர்வாதத்தை மட்டும் சொல்லி நான் முடித்து விடுகிறது இல்லை, நான் உன்னோடு கூட இருப்பேன் கர்த்தர் சொல்றாரு. இந்த காலையில கர்த்தர் சொல்றாரு, தேவனுடைய பிரச்சனத்துக்குள்ளாக நீங்க கடந்து வந்திருக்கிறீங்க. அந்த வாசல் உங்களுக்காக கர்த்தர் திறந்து இருக்கிறாரு. அந்த வாசல் ஒரு முன்னேற்றத்தினுடைய வாசலாய் இருக்கிறது. அந்த வாசலுக்குள் நீங்கள் கடந்து வந்தது மறுபடியும் நீங்க வெறுமையாய் திரும்பி போவதில்லை. அல்ல கர்த்தர் சொல்றாரு, இங்க யாக்கோப்புக்கு சொல்றாரு, யாக்கோப்பு அதை பார்த்து ஏன் இது வானத்தின் வாசல் என்று அவர் சொல்கிறாரு. வானத்தின் வாசல் என்று சொல்லும்போது வாசல் இட் இஸ் a portal. இங்க அந்த இடத்துல ஒரு குறிப்பிட்ட இடத்துல வானத்துல அதன் வழியே தான் தேவதூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமா இருக்கிறாங்க. எல்லா இடத்திலையும் ஏறிவிட முடியாது. கர்த்தர் அதற்கென்று ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்தை வைத்திருக்கிறார். அந்த இடத்தின் வழியாய் தான் எலியாய் உள்ளே கொண்டு செல்ல வானத்திலே எடுத்துக்கொள்ளப்பட்டார். ஒரு குறிப்பிட்ட அந்த இடம்தான் போவதற்கும் வருவதற்கும் வாசலை கர்த்தர் அங்கு வைத்திருக்கிறார். There is a place. ஒரு குறிப்பிட்ட இடத்தை கர்த்தர் அவருக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் மேலே போவதற்கும் ஜபங்கள் கீழே வருவதற்குமான இடத்தை கர்த்தர் குறித்து வைத்திருக்கிறார். அந்த இடத்தின் வழியாக தான் தேவன் ஏனோக்கை எடுத்துக்கொண்டார் மேலே போகும் பொழுது. அல்லேலூயா. அந்த இடத்தின் வழியாக தான் எலியாவும் கர்த்தர் அவரை ரதத்தில் எடுத்துக்கொண்டு இருக்கிறார். சோ அதுதான் அது போர்ட்டல் அப்படின்னு அந்த வழி. சோ வானத்தின் வாசல், அது தேவனுடைய வானத்திற்குள்ளாக கடந்து செல்வதற்கு அங்கு ஒரு கேட்டை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த இடத்துல மேலே கர்த்தர் நின்று கொண்டிருக்கிறார், கீழே கர்த்தர் அங்க பேசிட்டு இருக்கிறார். ஆவிக்குரிய வாசல் ஒருவருடைய வாழ்க்கையிலே எவைகள் உள்ளே இருக்க வேண்டும் என்றும் எவை வெளியே இருக்க வேண்டும் என்றும் தீர்மானிக்கிறது. நீங்க எதை உங்களுக்குள்ள நீங்க அனுமதிக்கிறீங்களோ அது உள்ளே இருக்கும். எதை நீங்கள் அனுமதிப்பதிலையோ அது வெளியே இருக்கும். அப்படின்னா இங்க யாக்கோப்பு இதை விசுவாசித்தார். கர்த்தர் சொன்னார், கர்த்தர் எனக்கு இதை செய்வார் என்று சொல்லி விசுவாசித்தனால்தான் ஒரு பொருத்துணை அங்க செய்து கொள்கிறார். என்ன பொருத்துணை செய்யறாரு அவர்? நான் வேதத்துல வாசிக்கிறோம், அதிகாலையில யாக்கோப்பு எழுந்து தன் தலையின் கீழ் வைத்திருந்த கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தி அதன் மேல் எண்ணெயை வார்க்கிறார். அவர்கிட்ட இருந்த பொருள் ஒரே ஒருதான் எண்ணெய். அந்த எண்ணெய் அதன் மேல் வார்க்கிறார். அப்படின்னு என்ன? அது அபிஷேகத்திற்கு அடையாளமா இருக்கிறது, உடன்படிக்கைக்கு அடையாளமா இருக்கிறது, விசுவாசத்திற்கு அடையாளமா இருக்கிறது. எண்ணெய் இது தேவன் மீது நம்ம வைத்திருக்கிற விசுவாசத்திற்கும் அது ஒரு அடையாளம். கர்த்தர் என்னோடு பேசினார் என்று அது மாத்திரமல்ல, அந்த ஸ்தலத்துக்கு அவன் பெத்தேல் என்று பெயரிட்டான். பெத் எல் என்று சொன்னார் தேவனுடைய வீடு என்று அர்த்தம். கர்த்தர் உங்களோடு கூட பேசுறார் என்று சொல்லும் போது கர்த்தர் அந்த இடத்துல அந்த ஸ்தலத்திற்கு பெத்தேல் என்று கர்த்தர் அவருக்கு தரிசனமானதுனாலே அந்த இடத்துக்கு அவன் பெத்தேல் என்று பெயர் எடுத்தார். இதுக்கு முன்னாடி உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்ததோ தெரியாது.
ஆனால் இனிமேலே நடக்க போற காரியங்கள் எல்லாம் கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி நடக்கும். ஆகவேதான் அந்த இடத்துக்கு பெத்தேல் என்று பெயர். இதுக்கு முன்னாடி அந்த இடத்துக்கு வேறொரு பெயர் இருந்தது. என்ன இருந்தது வேற பேர்? வேத வாசிங்க என்ன சொல்றீங்க? லூஸ் என்று அதுக்கு பெயர். அங்கே வசனம் அங்கே இருக்கு பாருங்க, பெத்தேல் என்று பெயரிட்டான். அதற்கு முன்னே அந்த ஊருக்கு லூஸ் என்னும் பெயர் இருந்தது. இதற்கு முன்பாக அவங்களை எப்படி அழைத்தார்களோ ஜனங்கள், அல்லது எப்படி பார்த்தாங்களோ, அல்ல என்ன பேசினாங்களோ, அதெல்லாம் வேற விஷயம். இனிமேல் கர்த்தருடைய பிள்ளைகளாய், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றவர்களாய் இனி அதை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பார்க்கப்படி உன் சந்ததிக்கு கர்த்தர் இந்த இடத்தை கொடுப்பேன் என்று கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். காலையில கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய ஃபியூச்சரை குறித்து கர்த்தர் பேசுகிறார். அதுதான் அந்த ப்ராக்ரஸிவ், கேட் ஆஃப் ப்ராக்ரஸிவ், அந்த முன்னேற்றத்தின் வாசலுக்குள்ள நீங்கள் கடந்து செல்கிற அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் இங்கு இந்த காலை வேளை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். ஆகவே அவர் சொல்றார் அந்த இடத்துல, நான் என் தகப்பனுடைய வீட்டிற்கு சமாதானத்தோடு திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாய் இருப்பார். நான் தூணாக நிறுத்தின இந்த கல் அப்படின்னு அவர் அந்த கல்லை அங்க நிறுத்துறார். அது தேவன் அவரோடு கூட பேசியதற்கு அடையாளம். இது இவர் தேவனோடு கூட இவர் ஏற்படுத்தி கொண்ட அந்த உடன்படிக்கைக்கு அடையாளம், அந்த வாக்குத்தத்தத்திற்கு அடையாளம், ப்ராமிஸ்க்கு அடையாளம். அவன் அந்த தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும் என்று சொல்கிறார். இந்த கல் யாருக்கு வீடாகுமா? தேவனுக்கு வீடாகும் என்று சொல்றார். முதல் கர்த்தர் சொல்றாரு, இந்த இடத்தை உனக்கு கொடுப்பேன். நல்லா கவனிங்க, மிக முக்கியமான காரியத்தை சொல்றாரு. கர்த்தர் வானத்தின் வாசல் என்று அவர் அதுக்கு பேர் வைக்கிறாரு. கர்த்தர் அவர் சந்தித்த அந்த இடத்துல இப்ப கர்த்தர் என்ன சொல்றாரு? உனக்கு, உன்னுடைய சந்ததிக்கு உனக்கு இந்த ஸ்தலத்தை நான் உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்றாரு. கர்த்தர் கொடுக்க போற அந்த இடத்திற்கு கர்த்தர் கொடுத்து விட்டார் என்று அவர் விசுவாசிக்கிறார். கர்த்தர் உங்கள்ட்ட பேசின வார்த்தை, கர்த்தர் எனக்கு அது கொடுத்துட்டார் என்று நீங்க விசுவாசிக்கும் பொழுது அங்க விசுவாசித்து முதல்ல சொல்ற, கர்த்தர் எனக்கு கொடுத்த இந்த ஸ்தலத்துல இது கர்த்தருடைய வீடாகும். மறுபடியும் கர்த்தருக்குன்ற அந்த வீட்டை அவர் என்ன பண்றாரு? அவர் அந்த வீட்டை, அவர் கொடுத்த அந்த ஸ்தலத்தை மறுபடியும் கர்த்தருடைய சமூகத்துல கொண்டு போய் அதை வைக்கிறார். ஆண்டவரே, இது உம்முடைய வீடு ஆண்டவர், உனக்கும் சந்ததிக்கும் இந்த இடத்துக்கு கொடுப்பேன். ஆனால் அந்த பர்டிகுலரா அந்த இடத்துக்கு பெத்தேல் என்று பெயர் வைக்கிறார். நான் வெறும் இதுக்கு தேவனுடைய வீடு என்று மட்டும் நான் சொல்லி இதோடு நான் போயிட மாட்டேன் ஆண்டவரே. நான் திரும்பி இந்த இடத்துக்கு நான் வரும் பொழுது இது உம்முடைய வீடா இருக்கும் ஆண்டவரே. இந்த கர்த்தரோடு ஒரு பொருத்தனை அவர் செய்து கொள்கிறார். நல்லா பாருங்க, மிக முக்கியமான காரியம். இந்த ப்ராக்ரஸிவ் என்று பார்க்கும் பொழுது தனக்கென்று ஒரு வீடே இல்லாத மனுஷன் இது கர்த்தருடைய வீடாகும் என்று அவர் சொல்கிறார். ஏன்? கர்த்தர் அவருடைய வீட்டினுடைய காரியங்கள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வார். இந்த ப்ராக்ரஸிவ், த கேட் ஆஃப் ப்ராக்ரஸிவ் என்பது நீங்கள் திறக்க வேண்டிய வாசலையும் நீங்கள் அடைக்க வேண்டிய வாசலும் எது என்று உங்களால் பகுத்தறியவில்லை என்றால் இந்த ப்ராக்ரஸிவ் வாசலுக்குள்ள உங்களால் போக முடியாது. நல்லா கவனிக்கணும். எதை நீங்கள் திறக்க வேண்டிய வாசல் எது என்றும் நீங்கள் அடைக்க வேண்டிய வாசல் எது என்றும் உங்களுக்கு பகுத்தறிய முடியல, அதாவது டிசன்மெண்ட் பகுத்தறியவில்லை என்றால் உங்களுக்குள்ள அந்த ப்ராக்ரஸிவ் வாசலுக்குள்ள அந்த கேட் ஆஃப் ப்ராக்ரஸிவ் உங்களால போக முடியாது. எது உள்ளே இருக்க வேண்டும், எது வெளியே இருக்க வேண்டும் என்று தீர்மானிக்கிற அந்த ஞானம் நமக்கு இல்லை என்றால் அந்த முன்னேற்றத்தின் வாசலுக்குள்ள நாம கடந்து போக முடியாது. இதெல்லாம் கிடைக்கும், கர்த்தர் சொல்றாரு. ஆனா அந்த ப்ராக்ரஸிவ் வாசலுக்குள்ள, அந்த முன்னேற்றத்தின் வாசலுக்குள்ள நாம் கடந்து செல்வதற்கு அதற்கு முன்பாக எது உள்ளே இருக்க வேண்டும், எனக்குள்ளே எது இருக்கணும், எனக்கு வெளியே எது இருக்கும் என்பதை குறித்தான அந்த தீர்மானத்தை நாம எடுக்கல என்று சொன்னா அந்த முன்னேற்றத்தின் வாசலுக்குள்ள நாம கடந்து போக முடியாது. இப்ப நமக்குள்ள என்ன இருக்கும்? அவிசுவாசம் நமக்குள்ளே இருக்கக்கூடாது. இங்க யாக்கோபின் இடத்துல அவிசுவாசமே கிடையாது. அவர் எல்லாவற்றையும் கர்த்தர் சொன்னதை அவர் முழுமையாய் விசுவாசித்தார். அவர் அதுக்கு முன்னாடி நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், கிட்டத்தட்ட ஒரு முதல் 7 வருடங்கள், முதல் 3-4 வருடங்கள் தன்னுடைய மாமனுடைய ஆடுகளை எல்லாம் மேய்க்கிறாரு. அதன் பிறகு அவர் விரும்புகிற அந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்கிறாரு. ஆனா அந்த திருமணம் அவர் கேட்ட பெண்ணை அவர் கொடுக்கல, அவருடைய சகோதரியை திருமணம் செய்து கொடுக்கிறாங்க. மறுபடியும் 7 வருடம் அங்க இருக்கிறார். மறுபடியும் இன்னொரு 7 வருடம் அங்க இருக்கிறார். மறுபடியும் இன்னொரு 7 வருடம், கிட்டத்தட்ட 21 years அவர் அங்க இருக்கிறார். அவருக்கு தேவையானது அங்கு கர்த்தர்
அந்த இடத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அவர் இருக்கிற இடத்தில், ஆனால் 21 வருடங்கள் அந்த இடத்துல அவர் சஞ்சரிக்கிறார். அதன் பிறகுதான் அவர் இந்த இடத்துக்கு திரும்பி வருகிறார். இந்த இடத்துல கர்த்தர் தாம் செய்து சொல்லலையா, நான் செய்து முடிக்கும் அளவும் நான் உன்னை கைவிடுவதில்லை. ஒருவேளை தாமதமாகலாம், ஆனால் கர்த்தர் கொடுத்தது அது ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும். பாருங்க, கர்த்தர் நம்ம கொடுக்கறது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு காரியம். நமக்குள்ள எது இருக்க வேண்டும், எது வெளியே இருக்க வேண்டும் என்பதை தீர்மானிக்கும் பொழுதுதான், அந்த அடிப்படையில தான் நம்ம அந்த முன்னேற்றத்தினுடைய வாசலுக்குள்ள நாம கடந்து செல்ல வேண்டும். The gate of progressing. Unless you decide what should be in and what should be out. எது நம்ம உள்ளே இருக்க வேண்டும், எது வெளியே இருக்க வேண்டும் என்பதை தீர்மானிக்கிறீங்க பாருங்க. அந்த தீர்மானம் தான் உங்களை அந்த முன்னேற்றத்தின் வாசலுக்குள்ள கடந்து செல்லும். பிள்ளைகளும் சந்ததிகளும் வீடுகளும் துறவுகளும் தோப்புகளும் மாடுகளும் வேலைக்காரரோடு கூட அவர் திரும்பி வருகிற பொழுது அது எல்லாம் அவருக்கு கிடைக்கிறதுக்கு என்ன காரணம்? அவர் முன்பே தீர்மானித்தார், கர்த்தர் என்னோடு கூட இருக்க வேண்டும், கர்த்தர் ஒருவர் மட்டுமே என்னோடு கூட இருக்க வேண்டும் என்று அவர் தீர்மானித்தார். அது எதையும் அவர் அனுமதிக்கல. கர்த்தர் ஒருவர் மட்டுமே இருக்க வேண்டும் என்று அவர் அனுமதித்தனாலே அவர் முன்னேற்றத்தின் வாசலுக்குள்ள அவர் கடந்து செல்ல முடிந்தது. கர்த்தர் அவரை முன்னேற்றினார். கண்களை மூடி செபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, இந்த ஆசீர்வாதமான தெய்வீக ஆண்டவரை வசனங்களுக்காக நன்றி சொல்கிறோம். இது வானத்தின் வாசல் என்று சொல்லி யாக்கோபு அந்த இடத்தை தேவனுடைய ஸ்தலமாய் ஆண்டவரை அங்கீகரித்து விசுவாசித்தார். ஆண்டவரே, இந்த காலை விழுமுடைய ஸ்தலத்துக்குள் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். இந்த முதல் நாள் உபவாசத்தில் ஆண்டவரே, இது ஆண்டவரே முன்னேற்றத்தின் வாசல் என்று சொல்லி ஆண்டவரே, கர்த்தர் நீர் எங்களை ஆசீர்வதிக்கிற தெய்வீக கிருபைக்காக நன்றி சொல்கிறோம். வந்த ஒவ்வொருவருக்கும் இது ஆசீர்வாதமாக இருக்கட்டும். நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. வந்த ஒருவரும் வெறுமையாய் போகாதபடிக்கு ஆண்டவரே, இந்த 21 நாளும் ஆண்டவரே சமூகத்தில் கடந்து வரும்படியாய் ஆண்டவரே, யாக்கோபை போல உண்மை உள்ளவனாய் ஆண்டவரே, விசுவாசம் உள்ளவர்களாய் கர்த்தாவே, நல்ல ஒரு ஆண்டவரை சாட்சியாய் வாழத்தக்கதாய் உம்முடைய முன்னேற்றத்தின் வாசலுக்குள்ள நீர் எங்களை அழைத்து செல்லும்படியாய் எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். இந்த நாள் ஒரு முன்னேற்றத்தின் வாசலுக்குள்ள கடந்து செல்கிற ஒரு நாளாக இருக்கும்படியாய் கர்த்தர் நீர் எங்களை பலப்படுத்தி ஆசீர்வதிக்கிறோம். கிருபைக்காய் நன்றியோடுமே நாம் ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, செய்த சகல உபகாரங்கள் ஒன்று மறக்காதே. சகலத்தையும் படைத்த பரிசுத்த பிதாவுடைய அன்பும் ஆட்டுக்குட்டியானவருடைய சமாதானம் தேற்றவாளுடைய வழிநடத்தலும் வல்லமை நம் அனைவரோடும் குடும்பத்தோடும் இன்றும் இயேசு கிறிஸ்து வருகை மட்டும் தொடர்ந்து இருப்பதாக.